நான் உங்கள் மானசாதாசன் சவுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த யூடியூப் சேனல் துர்கா அகர்பத்தி நிறுவனத்தை சார்ந்தது. நான் சித்தர்களின் வாழ்வியலும் மற்றும் அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட படிப்பினைகளையும் அனுபவங்களையும் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில் எங்கள் பகுதியில், அதாவது செங்குன்ற பகுதியில் வாழ்ந்த 100 வயது கடந்த ராஜயோகி என்ற சித்தர் என்னிடம் பழகி வந்தார். அவரை பற்றி நான் அவரிடம் கற்றுணர்ந்ததையும் அவர் சொல்லிக் கொடுத்ததையும் சிலதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இனி அவரை பற்றி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ராஜயோகி சித்தர் 100 வயது கடந்தவர். எங்கள் பகுதியில் எல்லோராலும் அறியப்பட்டவர். அவர் சித்த வைத்தியத்திலும் ஓலைச்சுவடிகளிலிருந்து பழைய காலத்து எழுத்துக்களையும் பரிபாஷைகளையும் அவர் தெரிந்து நம்மளுக்கு தெரிந்த பாஷையில் விளக்கமாக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர். எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நீண்ட கால நட்பாக இருப்பவர். அதிலும் குறிப்பாக என்னிடத்தில் தொடர்ந்து ஒரு 15 வருட காலம் என்கிட்ட நெருங்கிய தொடர்பு இருந்தார். அவருக்கு தெரிந்த சில சித்த வைத்தியத்தையும் ரசவாதத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். அவர் செய்து கொடுத்த சில ரசவாதத்திலும் ரசமணி கட்டுவதிலும் எனக்கு சொல்லிக் கொடுத்த இதுவை நேரடியாக செய்தும் காட்டினார். அவர் தற்சமயம் அவர் 10 வருடத்துக்கு முன்னே இயற்கை விட்டார். ஆனாலும் அவர் சொல்லிக் கொடுத்ததையும் அவர் சில புத்தகங்களை என்கிட்ட கொடுத்ததையும் யாராலையும் அந்த புத்தகத்தை பார்க்க முடியாது. அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள புத்தகங்கள், அதை பற்றி உங்கள்கிட்ட பேச விவரிக்கிறேன். ஒரு நாள் என்னை பார்க்க வரும்போது அவர் என்ன கேட்டார்னா, இந்த மாதிரி என்னை ஒரு பெரிய வைத்திய சம்மந்தப்பட்டவங்க என்னை கூப்பிட்ருக்காங்க. அவங்க 10 தலைமுறைக்கு முன்னே இருந்த புத்தகம் ஓலைச்சுவடியெல்லாம் இருக்குது. அதை மொழிபெயர்த்து இன்றைய காலகட்டத்துக்கு எங்களுக்கு நீங்கள் மொழிபெயர்ச்சி கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் 1 மாத காலம் நான் வரமாட்டேன். என் குடும்பத்துக்கு உண்டான செலவுக்கு அவங்க குடும்பத்துக்கு கொடுத்து விட்டார்கள். நான் அந்த சேலத்து பகுதிக்கு நான் போயிட்டு வரேன். வரதுக்கு 1 மாதம் ஆகும்னுட்டு என்னிடம் சொல்லிவிட்டு நானும் சில அவருக்கு கை செலவுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தேன். அவர் போயிட்டு ஒரு 20 நாள் 25 நாள் பொறுத்து நேராக என்னை பார்க்க வந்தார். என்ன சாமி நீங்கள் வந்திருக்கீங்களே, உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார், இல்லை நான் இன்னும் முடிக்கல, ஒரு முக்கியமான விஷயமா உனக்காக தான் நான் வந்திருக்கேன். என்ன சாமின்னு கேட்டேன். அவங்க ஓலைச்சுவடியில் இருக்கிற புத்தகம்லாம் இந்த காலத்தில் இல்லாத சில விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. நான் உனக்கு அவங்க எனக்கு மொழி பச்சு ஒரு ஸ்டெனோ வச்சு டைப் அடித்து தமிழில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ராஜயோகி சித்தர் என்னிடத்த சொல்லும்போது எனக்கு ஒரு காப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு அந்த காப்பி எனக்கு தேவையில்லை, நான் 100 வயது கடந்து நான் ஆயிடுச்சு, உனக்கு பிற்காலத்தில் இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான செலவுக்கு உண்டான பணத்தை வாங்கி கொண்டு போயிட்டு 1 மாதம் கழித்து வந்தார் என்னை பார்க்க. வரும்பொழுது ஒரு 4 புத்தகங்கள் பைண்டிங் பண்ண புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தார். என்ன சாமி இது என்ன விஷயம்னா, இது உனக்கு பெரிய பொக்கிஷம், இது அந்த காலத்தில் இருந்த ஓலைச்சுவடியில் பல சித்தர்களுடைய மார்க்கத்திலையும் வானுலகத்தை பற்றியும் எல்லா பிரபஞ்சத்தை பற்றியெல்லாம் அதில் இருக்குது, உனக்கு இது உபயோகப்படும், உனக்கு நேரம் கிடைக்க சொல்ல நீங்கள் அதை படிச்சுக்கிட்டேன்னா பல விஷயம் உங்களுக்கு தெரிய வரும், இதை யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம், இது உங்ககிட்டயே இருக்கட்டும்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனார். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதரசத்தை ரசமணி செய்கிறது, தங்கம் செய்கிற வித்தை எல்லாமே அதில் இருக்குது. போகிறவங்களுக்கு அகத்தியர், காலங்கிநாதர் போன்ற சித்தர்களும் இந்திர லோகத்தில் இருந்து அகத்தியர் போன்றவர்களாம் எப்படிலாம் அவங்க தொடர்பு கொண்டாங்க, வானுலகத்தில் சேர்ந்தெல்லாம் அந்த இதில் இருக்குது. என்னால் முழுமையாக அது படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. ஆனால் படிக்க சொல்ல அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. அதை டைப் பண்ணி புத்தகமாக போட்டு என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் சொல்லிட்டு போனார், தயவுசெய்து இது யாருக்கிட்டையும் கொடுத்துடாத, இது பத்திரமா வச்சுக்கோ, இது காலத்துக்கும் உனக்கு முன்னுடைய காலத்துக்கு பிறகும் இது பின்னாடி பயன்படும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எனவே அவர் எனக்கு கொடுத்த அந்த புத்தகத்தை நான் பத்திரமா வச்சுருக்கிறேன், பாதுகாப்பாகவும் வச்சுருக்கிறேன். அது திருப்பி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து திருப்பி புத்தகம் பதிவு பண்ணணுன்னா கூட வெளியில் லீக் அவுட் ஆகிடுமோன்னு ஒரு பயத்தினால நான் யாருக்கிட்டையும் கொடுக்காத ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன். எனவே அந்த புத்தகத்தை நான் 5 புத்தகங்கள் குறைஞ்சது ஒரு புத்தகம் 200 பக்கம் 300 பக்கம் இருக்கிற அளவில் இருக்குது. அதில் வரைபடங்களோடு போட்டு எல்லாம் செஞ்சு வந்திருக்கு.
அதெல்லாம் பார்க்க சொல்ல அந்த காலத்திலேயே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க சித்தர்கள்லாம் இருக்கிறாங்களே. அவரும் வந்து எந்த ஒரு ஆசையும் இல்லாத எனக்கு வந்து ராஜயோகி சித்தர் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அவர் போனார். கொஞ்ச காலத்தில் அவர் இறந்து போயிட்டார், இயற்கை எழுதிட்டார். ஆனால் அவர் செஞ்ச அந்த உதவி உபகாரம் வந்து என்னால் வந்து இன்றைக்கும் அவரை பற்றி நினச்சி கொண்டு தான் இருக்கிறேன். என் மேலே தனிப்பட்ட முறையில் அவர் வந்து பாசமாகவும் இருந்தார். இந்த விஷயத்தை வந்து இந்த முதல் நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் நேயர்கிட்ட. அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு சாராம்சத்தையும் நான் எப்போனா அடுத்தடுத்து வர இந்த சேனலில் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். என்னால் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச இதில் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை வந்து எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, யாராலே சொல்லப்படாத விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதை வந்து ஆழ்ந்து கவனித்து ஒன்று பார்த்தா பல புதையல் ரகசியங்கள்லாம் அதில் இருக்குது. என்னால் வந்து படித்து அது முழுமையாக படிக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் கிடைக்காததுனால இப்போ எப்பப்போ நேரம் கிடைக்க சொல்ல அது படித்து தெரிஞ்சுக்கிறேன். பல ரகசியங்கள், பல மந்திரங்கள், பல சூட்சுமங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கெல்லாம் அதில் வந்து வழி சொல்லியிருக்கு. எனவே நீ இந்த இதை வந்து இந்த காணொலியில் முதல்ல உங்களுக்கு வந்து நான் சொல்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அவருடைய ஆத்மா, ராஜயோகி சித்தர் ஆத்மா வந்து நல்ல இறைவனிடத்தில் சென்று இழைப்பாருன்றது நான் நினைக்கிறேன். ஐயா, நீங்க இப்ப அந்த சித்தர்களை பத்தி சொல்லியிருந்தீங்க, ராஜயோகி ஐயாவை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க ஐயா. நீங்க வேற ஏதோ சித்தரை வந்து நீங்க அணுகிருக்கீங்களா? இல்ல அப்படி அணுகியிருந்தா அவங்களுடைய பார்வையில உங்களுக்கு கிடைத்த நன்மைகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நீங்க சொல்றதுல வந்து நான் எங்கே யாரையும் போய் தேடி போன மாதிரி எனக்கு அந்த இது இல்லை. ஆனா பெரும்பாலும் சித்தர்கள்லாம் வந்து இந்த பகுதிக்கு வர சொல்ல என்னை பார்த்து தான் வந்து போகிறாங்க. நான் வந்து என்னன்னு தெரியல, இறை சக்தியில் அவன் ஈர்ப்பு சக்தி இருக்கா என்னான்னு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊருக்கு செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோன்னா அது எந்த ஊரை கிராஸ் பண்ணுறோமோ அந்த ஊரில் டவர் கனெக்ஷன் காட்டும். அது மாதிரி சித்தர்களுக்கு வந்து இந்த பகுதியில் வர சொல்ல இந்த பகுதியில் இருக்க சில ஆள்களை வந்து அவங்களுக்கு அடையாளம் கண்டு அவங்களால பேசிட்டு போகிற பழக்கம் இருக்குது. அது ரொம்ப நாளாக என்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதில் சில சித்தர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. என்கிட்ட வந்து ருத்ராட்சங்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ருத்ராட்சனா ஒரு முகம் 2 முகம் இப்போ 24 முகம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது இப்போ பிரபஞ்சத்தில் வெட்ட வெளியில் இருக்கிற மாதிரி ருத்ராட்சம் முகமே இல்லாத ருத்ராட்சம் கூட என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. பல அபூர்வமான பொருட்களை கொடுத்துருக்காங்க. மயில் தாகைன்ற ஒரு பொருளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. மயில் தாகைன்றது வந்து நீங்கள் வாழ்க்கையில் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த பொருள் வந்து மயிலினுடைய கழுத்தில் என்ன கலர் இருக்கோ அந்த பாறை கல் அந்த கலரில் இருக்கும். அவ்வளோ அது வந்து வானுலகத்து பொருள் மாதிரி எனக்கு தெரியுது. அது எனக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வானத்துலேருந்து அவங்களுக்கு கீழே விழுந்த ஒரு எரிக்கல்லுன்ற ஒரு கல், அது வந்து வேற ஒரு சித்தர் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போனார். கொடுத்துட்டு ஒரு 20 வருஷம் போயிடுச்சுட்டு அவரே வந்து என்னை வந்து திருப்பி எனக்கு ஓணும்னு கேட்குறாரு. என்னத்துக்குன்னா எனக்கு வேணும் என்ன ஒருத்தர் கேட்குறாங்க. என்ன சாமி நீங்களே கொடுத்துட்டு நீங்களே கேட்குறீங்களே, நான் அதை பத்திரப்படுத்தி லாக்கரில் வச்சுட்டேனே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன கேட்டார், என்னப்பா இப்படி பண்ணுற, எவ்வளோ வேணாலும் நான் காசு தரேன் எனக்கு கொடுன்னாரு. இல்லைங்க அந்த மாதிரிலாம் கொடுக்குறது இல்லை, நான் எனக்குன்னு நான் அது பூஜையில் வச்சுட்டேன், அது வந்து வெளியில் போயிடுச்சுக்கா, அது வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி இல்லை இப்போது அப்படின்னு சொல்லி அவர் காமிச்சு. இந்த மாதிரி பல விதமான ரகசியமான தகவல்கள்லாம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரகசியங்கள் சொல்லியிருக்கிறாங்க, மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அபூர்வமான பொருட்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நான் யாருக்கும் சொன்னதில்லை. இதுதான் முதல் முறையாக இந்த காணொலி என்னுடைய சேனல்ன்றதுனால தான் இது இந்த ஆன்மீகத்தில் தெரிஞ்சவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். எல்லாராண்டே இது வந்து சொல்கிறது தவறு தான். இருந்தாலும் எனக்கும் 67 வயசு ஆகிடுது. பிற்காலத்தில் வந்து நான் வந்து 4 பேருக்கு அதை சொல்லிட்டு போகணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். எனக்கு எந்த ஒரு லாப நோக்கமோ எந்த இதுவும் கிடையாது. 4 பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியப்பட்டு அது தெளிவுபடணும். இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க சித்தர்கள், இப்படியெல்லாம் நல்ல ஒரு வழி காட்டிட்டு போயிருக்காங்க நம்மளுக்குன்றதுலாம் தெரியறதுக்காக தான் அவங்கக்கிட்ட இதை சொல்கிறேன். இதை வந்து எனக்கு நான் அவங்கள சந்தித்து அவங்கக்கிட்ட நான் பழகினதெல்லாம் நான் ஒரு புண்ணியமாக நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றியாக சொல்லிக்கிறேன். ஐயா, நீங்கள் சித்தர்களை பற்றி ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க, கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ அவங்க எழுதின புத்தகத்துடைய நன்மைகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அவர்களுடைய புத்தகங்களுடைய விவரம் வந்து உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். பிற்கால வந்து இந்த புத்தகம் திருப்பி பாதுகாப்பான இடத்துக்கு போயிடும். இருந்தாலும்
இந்த புத்தகத்தை உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறேன். இது 4 பைண்டிங் பண்ண புத்தகங்கள். இதில் வந்து முதல் புத்தகத்தை வந்து என்ன இருக்குன்னா, உங்களுக்கு அதனுடைய விவரம் என்ன போட்டா, ரசவாத சிந்தாமணி அப்படின்ற ஒரு இது. அது அந்த காலத்தில் வந்து ரெடி பண்ண இது வச்சு இவங்க வந்து அந்த புத்தகத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது 2வது வந்து புத்தகத்தினுடைய தலைப்பு வந்து சத்தகாண்டம். சத்தகாண்டம் போகமுனிவர் திருவாயூர் சத்தகாண்டம் 4வது காண்டம். அந்த மாதிரி அத்தனை காண்டத்திலே உண்மை ரகசியங்கள் இருக்குது. 3வதாக கோரக்கர் சித்தர் எழுதிய அருளி செய்த அருளி செய்த நமனாச திருவுகோள் என்ற புத்தகம். 4வது வந்து போகர் சத்தகாண்டம் 7000. அந்த மாதிரி பழைய காலத்து ஓலைச்சுவடிலேருந்து இவங்க ரெடி பண்ணி புத்தகமாக போட்டு என்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு. அவங்க யாருக்கிட்ட இருந்து அந்த ஓலைச்சுவடி இருந்ததோ அவங்க வந்து இப்போ இந்த புத்தகத்தை வந்து அவங்களுடைய பொக்கிஷ அறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மீதி என்கிட்ட இவர் வந்து நம்பிக்கையாக இருக்காங்கன்ட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போனார். இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் ஆழ்ந்து படித்தோமா நம்ம எல்லா விஷயமான உலக இயல்பு மொத்தமே நம்மளுக்கு கிடைக்கிற அளவுக்கு அந்த இது இருக்குது. ஆனால் படிக்கிறதுக்கு ஆழ்ந்து சிந்திக்கிற அளவுக்கு நேரம் கிடைக்கல. ஆனால் இது முதல் காணொலின்றதுனால உங்ககிட்ட இதை வந்து பகிர்ந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சொன்ன ரசவாதத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதோடைய முழு விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் உங்களால் கொடுக்க முடியுங்களா? அதில் பலவிதமான ரசமதத்தை பற்றி இருக்கு விஷயங்கள். ஆனால் அதில் ஒரு சில இது உங்களுக்கு தெரியணுன்றத சொல்கிறேன். அவரே நேரடியாக எனக்கு செஞ்ச காட்டினாரே, எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். ரசவாதம்ன்றது பாதரசத்துலேருந்து மணி செய்கிறது. அந்த மணியை வந்து பாதரசத்தை கட்டி அதை வந்து உடலில் வந்து நம்ம போட்டுக்கணும்னா அது சிவனுடைய அந்த ஆற்றல் வந்து அருட்கடாட்சம் நம்ம உடம்புல படும். 1. 2வது வந்து மனத்தில் வந்து தைரியம் கிடைக்கும். 3வது நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும். அது வந்து சித்தர்கள் செஞ்சதுனால அந்த ரசவாத மணியை வந்து செய்கிற வித்தை எனக்கு செஞ்சு கற்றுக் கொடுத்துட்டு போனதுக்கு இன்றைக்கி வந்து நான் அது செய்யக்கூடிய ஆற்றலும் எனக்கு இருக்குது. இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு நான் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.